ஐயம் சாரி ஐயப்பா இசைவாணியை வசைபாடாதேப்பா. ஐயம் சாரி ஐயப்பா என்று பாடிய கானா பாடகி இசைவாணியை வசைபாடாதீர்கள் என்று தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவைத் தலைவர் விஜயநாதன் கேட்டுக்கொண்டுள்ளார். அண்ணல் அம்பேத்கரின் 68வது பிறந்த நாளையொட்டி சென்னை கடற்கரை ரயில் நிலையம் மற்றும் ராயபுரத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு விஜயநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஐயம் சாரி ஐயப்பா என்று கானா பாடகி இசைவாணி பாடியதில் எந்த தவறும் இல்லை என்று குறிப்பிட்டார். ஒரு காலத்தில் மலைவாழ் மக்களின் குலதெய்வமாகவும் அந்த பூர்வக்குடி மக்களின் ஆலயமாகவும் தான் சபரிமலை ஐயப்பன் கோயில் இருந்தது என்றும், அந்த கோயில் பிரசித்தி பெற தொடங்கியதும் ஆதிக்க சக்திகள் அதை ஆக்கிரமித்துக் கொண்டனர் என்றும் அவர் கூறினார். அந்த காலகட்டத்தில் ஐயப்பன் கோவிலுக்கு ஆண்கள் மட்டுமல்லாமல் பெண்களும் சென்றனர் என்றும், பிந்தைய காலத்தில் கட்டுக்கதைகளை கூறியவர்கள் கோவிலை கைப்பற்றி கொண்டதை மட்டுமல்லாமல் பெண்களுக்கும் தடை விதித்தனர் என்று அவர் குற்றம் சாட்டினார். ஐயப்பன் கோவிலை மலைவாசிகளுக்கே மீண்டும் மீட்டுக் கொடுக்கும் வகையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவை துணைத் தலைவர் மாசிலாமணி, கொள்கை பரப்பு செயலாளர் காளிதாஸ், மாவட்ட செயலாளர் விஜயன், மாவட்ட தலைவர் உமாச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அண்ணல் அம்பேத்கர் நமது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தலைவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு, எல்லா மக்களுக்குமான தலைவர். பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே 10 மணி நேரம் வேலை என்று இருப்பதை 8 மணி நேரம் ஆகினவர். அதன் மூலமாக எண்ணற்ற உழைக்கும் வர்க்கத்துக்கு எண்ணற்ற திட்டங்களை சட்டங்களை மாற்றி கொடுத்தவர். அதன் மூலமாக உழைக்கும் வர்க்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். பெண்களுக்கு சொத்திலே உரிமை வேண்டும், பெண்களுக்கு டைவர்ஸ் பண்ணுறதுக்கு உரிமை வேண்டும், பெண்களுக்கு சுதிகாரம் எடுத்துக்கொள்ள உரிமை வேண்டும் என்று அன்றைய நேருடைய அமைச்சரவையிலே யுத்தம் பண்ணியிலிருந்து அன்னைக்கு அந்த உரிமையை நிலைநிறுத்தினார். அதோட பெண்களுக்காக தலைவராக விளங்குகிறார். அது மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள், நம்ம அரசியல் சாசன சட்டத்தில் எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலை நிற்கிறார்கள். இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்றால் நமது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். அந்த மாமேதை அனைத்து மக்களுக்கான தலைவர் என்பதுதான் எங்களுடைய. இன்றைக்கு இசைவாணி அவர்கள் ஐயப்பா கோச் கேப்பா வரலாமா வரக்கூடாதான்னு கேட்டு பாடிட்டோன்னே நமது ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் மனசு புண்பட்டுட்டாங்களா? நான் இல்லை. இந்த அரசியல்வாதிகள் இந்த ஐயப்பனை வச்சு சாமியை வச்சு அரசியல் பண்ணலாம் கூட இந்த அரசியல்வாதிகள் தான் இசைவாணியை இகழ்ந்து தூற்றி வசைப்பாடி அசிங்கப்படுத்தி இப்போ ட்விட்டு போடுறாங்க. இது மாதிரி யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் கேட்டுக்கிறேன், எங்களது தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பில் ஐயப்ப பக்தர்களிடம் வேண்டி பணிவுடன் கேட்டுக்கிறோம். ஐயப்ப பக்தர்களே, சற்று கவனித்து கேளுங்கள். என்ன வரலாறு, என்ன உண்மை? ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகலாமா போகக்கூடாதா? ஒருபுறம் சுப்ரீம் கோர்ட்டு ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் சரிசமமா போகலான்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லைங்கிறது வேற விஷயம். நான் சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட நான் பேசல. இல்ல, முருகனை பிரதிஷ்டை பண்ணவர் போகர் சித்தர்கள் வழியில பண்டாரங்கள் தான் அந்த இனத்தை சேர்ந்தவங்க சுவாமியை வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு காலத்துல அந்த விஜயநகர பேரரசு காலத்துல விஜயநகர மன்னர் அங்க போய் வழிபட செல்லும் போது அங்க பண்டாரங்களை பார்த்து விட்டு, இவ்வளவு அழுக்கா இருக்காங்களே, இவ்வளவு இருக்கு, இப்படி இந்த கீழ்ந்த ஜாதிகள் என்று அவர் நினைத்தார். அன்று அன்றைய தினத்துல அரசன் உயர்ந்தவன், அதுக்கடுத்து அந்த ஆரிய ஆதிக்க ஜாதிகள் உயர்ந்தவர்கள் என்று கருதப்பட்ட காலத்துல இந்த மன்னன் அந்த இடத்துல சுவாமிக்கு வழிபாடு நடத்துவதற்கு அந்த ஆரிய ஆதிக்கத்தை உள்ள புகுத்தினாரு. அன்னையிலிருந்து பழனி அந்த ஆரிய ஆதிக்க சமூகத்தினுடைய கையில போயிருச்சு. இதே கதை தான் இங்கேயும் ஐயப்பன் கோயிலையும். ஐயப்ப பக்தர்களே, இந்த ஐயப்பன் மலைவாழ் மக்களுடைய கடவுள். மலைவாழ் மக்கள் தான் அவரை பிரதிஷ்டை பண்ணாங்க.
மலைவாழ் மக்கள் தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு தெய்வம் வந்து மக்கள் மத்தியில பிரசித்தி பெறும் போது, புகழடையும் போது, அந்த தெய்வத்தின் வந்து மக்கள் குவியும் போது, வழிபாடு செய்யும் போது, அங்க செல்வம் குவியும் போது, இந்த ஆரிய ஆதிக்க சக்திகள் உள்ள ஏதாவது வழியில உள்ள வந்துருந்தாங்க. அப்படி இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்த போதுதான் அதுக்கு விதவிதமாக கதைகளை சொல்லி ஐயப்ப இது மாதிரி பிரம்மச்சாரி ஐயப்ப அது இதுன்னு ஏற்பட்ட கதைகளை புனைந்தார்கள். அதுவரை ஆண்களும் பெண்களும் மலை ஜாதி மக்கள் ஆண்கள் பெண்களும் சரிசமமாக ஐயப்பனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. இது மலைவாழ் மக்கள் அப்படிதான் நமக்கு தெரிந்தது விஷயம் தானே. மலைவாழ் மக்கள் வெவ்வேறு வினங்களை சேர்ந்த மலைவாழ் மக்கள் அவர்களது குலதெய்வங்களை அவர்களுக்கு பிரதிஷ்டை பண்ண சாமியில அவங்க எல்லாரும் சேர்ந்து கூடி கொண்டாடுவாங்க, கூத்தடிச்சு கொண்டாடுவாங்க, விருந்து வச்சு கொண்டாடுவாங்க, மது அருந்தி கொண்டாடுவாங்க, ஆட்டாடி பாட்டு பாடி கொண்டாடுவாங்க, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து. அத மாதிரி சாமி தான் ஐயப்ப சாமி. இவர்கள் இந்த ஆரிய ஆதிக்க ஜாதிகள் ஆரிய ஆதிக்க அந்த வம்சத்தினர் ஆரிய ஆதிக்க கூட்டம் இதுக்குள்ள புகுந்து கொண்டு இந்த கோயிலை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு இதை மாதிரி பொருளிகளை கிளப்பி விட்டு ஐயப்ப பக்தர்களை ஏமாற்றி வருகிறார்கள் என்பதுதான் வரலாறு. ஐயப்ப பக்தர்களை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்று எங்களது தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பில் கேரள அரசாங்கத்திற்கும் கேரள முதன் மந்திரியான ஐயா பினராயி விஜயனுக்கும் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், எங்களது கோரிக்கை, எங்களது விண்ணப்பம், நாங்கள் எழுதி அனுப்பியிருக்கின்ற மடல் என்னவென்றால், ஐயா பினராயி விஜயன் அவர்களே, இந்த ஐயப்பன் கோயிலிருந்து இந்த ஆரிய ஆதிக்க கூட்டத்தை விரட்டியடிங்கள். ஐயப்பனை இந்த ஆரிய ஆதிக்க இனத்திலிருந்து காப்பாற்றுங்கள், மீட்டு கொடுங்கள். ஐயப்பனை எங்கள் மலைவாழ் மக்களுக்கு மீட்டு கொடுங்கள். நாங்கள் இந்தியாவும் தமிழகத்திலிருந்து எந்த மாநிலத்தில் இருந்தாலும் இந்தியாவிலிருந்து சென்று ஐயப்பனை வழிபடும் போது நாங்கள் எல்லோரும் கூடி கொண்டாடி நாங்கள் நடனம் ஆடி பாட்டு பாடி அவரை கொண்டாடி வழிபடுகிறோம். ஆண்களும் பெண்களும் சரிசமமாக, பெண்கள் எந்த வயதாக இருந்தாலும் குழந்தை, ஆண்கள் எப்படி எந்த வயதாக இருந்தாலும் போகலாமோ அதே மாதிரி பெண்களும் எந்த வயதினரும் அந்த சுவாமியை வழிபடலாம், கூடி கொண்டாடலாம் என்பதுதான் எங்கள் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய வரலாற்றினுடைய பதிவை முன்னிட்டு எங்களுக்கு கருத்து. நாங்கள் உயர்நீதிமன்றத்துடைய ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நாங்க பேசல, வரலாற்றின் அடிப்படையில், உண்மையின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் பேசுகின்றோம். ஐயப்ப பக்தர்களே, இதை நாம் உணர்ந்து தெரிந்து கொண்டு ஐயப்பனை நாம் வழிபட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். இசைவாணியை வசைப்பாடுவர்களை எங்களது தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவை வன்மையாக கண்டிக்கிறது. இசைவாணியை முழு மனதுடன் நாங்கள் ஆதரிக்கிறோம். பெரியாரின் பேத்தி என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இசைவாணியை, பெரியாரையும் அம்பேத்கரையும் நமது சத்தியவேலனாரையும் நமது பெருஞ்சித்திரனாரையும் ஐயா காமராஜரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய எங்கள் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையின் சார்பிலே இசைவாணியை நாங்கள் வெகுவாக மதிக்கிறோம், அவரை பாராட்டுகிறோம். உன் வழியில் செல்லம்மா, உன் உரிமைகளை நிலைநாட்டம்மா,